அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டில் நிறையா போஸ்ட் இருக்குது. அந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறது, என்ன புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக அந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் சிலபஸில் யூனிட் 4 and 5க்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இந்த ரெண்டும் தான் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக உள்ளது. இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 to 3 அதுக்கு ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கிடலாம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 4 and 5க்கான ரெஃபரன்ஸ் புக்ஸை பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், யூனிட் 4க்கான சிலபஸ் இதுதான். இந்த யூனிட் 4க்கான சிலபஸ். இதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸாக படித்தாலே போதும், நீங்கள் 145 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் 10 யூனிட்ஸை படிக்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை படித்தாலே போதும், 200 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் 145 கொஸ்டின்ஸுக்கு அட்டன் பண்ணலாம். ரிமைனிங் 55 தான் அடுத்த இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 யூனிட்ஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் 5 யூனிட்ஸ்க்கான புக்ஸை நான் கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டாக ஈஸியாக நீங்கள் ஆயிடலாம். அப்போ இதில் பாருங்கள், இந்த என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். UV விசிபிள், FTIR, AIS, ICP-MS, ICP-OES, XFS, SEM, TEM இதெல்லாம் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பிரின்சிபல் கேட்டுக்கிறாங்க. TLC, HPLC, GC, GCMS, அது வருமா வோல்டாமெட்ரி, டர்பிடிமெட்ரி, நெஃப்ளோமெட்ரி, அது வருமா இந்த மலட்டில் ஆர்கானிக் கார்பன், அதாவது இந்த எலிமெண்டல் அனலைசர் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட் 4ல் உள்ள டாபிக்ஸ். அப்போ இந்த டாபிக்ஸ்க்கான பெஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன அதை நம்ம பார்த்துடலாமா? இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், BK சர்மா. இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பையும் இதில் கவர் ஆகும். UV விசிபிள், IR, AIS, ICP, குரோமோட்டோகிராஃபி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஸ்கூக் இல்லையா, ஸ்கூக், ஹோலர் அண்ட் க்ரௌச், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் பை ஸ்கூக், ஹோலர் அண்ட் க்ரௌச். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எல்லா டாபிக்ஸுமே இதுலேயும் கவர் ஆகும். ஐடியல் ஃபார் மாஸ்டரிங் குரோமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் லைக் ICP-MS, GCMS, இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் புக்குன்னா இந்த ஸ்கூக் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தபடியாக ஒரு புக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் புக் ஆஃப் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், SS தாரா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரிங் மெத்தட்ஸ், கேஸ் அனாலிசிஸ், TOC, ஸ்டாக் எமிஷன் அண்ட் வாட்டர் அனாலிசிஸ், முக்கியமாக இந்த என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன் பேஸ்டாக எந்த புத்தகத்தில் இருக்குது. SS தாரா, ஆத்தர் வந்துட்டு SS தாரா, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அடுத்தபடியாக யூனிட் 5. அப்போ யூனிட் 4க்கு இந்த 3 புக்ஸ் ரெஃபர் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் அதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ்லேயே மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 5 into 3 150 கொஸ்டின்ஸ் அதிலேயே வந்துடுது. இப்போ ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸை மட்டும் தர பண்ணாலே போதும், இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அது யூனிட் 5ல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ், ஸோ அதில் நிறைய சப் டாபிக் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், அதில் நிறைய சப் டாபிக் இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஹார்ட்னஸ், டோட்டல் ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறது, அது வருமா இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ், சல்ஃபேட்ஸ், குளோரைட்ஸ், அது வருமா இந்த BOD, COD, இது எல்லாமே இந்த டாபிக்ஸில் இருக்குது. அப்போ இந்த டாபிக்ஸ்க்கான பெஸ்ட்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அதை நம்ம பார்த்துக்கலாமா? முக்கியமான ஒரு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பை GD கிறிஸ்டியன். இதில் பார்த்தீங்கன்னா டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ், கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ், வாட்டர் என்விரான்மெண்டல் சாம்பிளிங் யூனிட்ஸ், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் கவர் ஆகுது. இது வந்து பேசிக் பிரின்சிபல் கால்குலேஷன், என்விரான்மெண்டல் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த ஓகல்ஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, எல்லா லைப்ரரியிலும் இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான புத்தகம். இது வந்து முக்கியமாக ஸ்டாண்டர்ட் ஃபார் டைட்ரிமெட்ரிக் அண்ட் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக், பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன், இது எல்லாமே இந்த ஓகல்ஸில் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்,
கிராவிமெட்ரிக் மெத்தட்ஸ், அதேபோல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் எக்ஸாம் ஓரியன்டட் மெத்தட்ஸ். இது எல்லாமே இந்த ஓகல்ஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த 5வது யூனிட்டுக்கு ஒரு பெஸ்ட் புக்குனா இது நம்ம சொல்லலாம். அடுத்தபடி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பை ஏகேடி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அனாலிசிஸ், சாம்பிளிங், பொல்யூஷன் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறமா இந்த பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் எவலுவேஷன் ஆஃப் வாட்டர், BOD, COD, DO, SAR, ஹெவி மெட்டல் அனாலிசிஸ், மைக்ரோபயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், ஆயில் அண்ட் கிரீஸ். இந்த சப் டாபிக் எல்லாமே இந்த புத்தகத்தில் கவர் ஆகுது. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பை ஏகேடி இந்த புத்தகத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த யூனிட் 5க்கு அந்த BK சர்மா பை இந்த என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பை BK சர்மா. இதுலேயும் நிறைய டாபிக்ஸ் இதில் கவர் ஆகுது. குயிக் ரிவிஷனிங் என்ன செய்யலாம் இதில் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த யூனிட் 4 யூனிட் 5ல் நிறைய புக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த 1 to 5 இருக்கு இல்லையா, யூனிட் 1 to 5 இந்த யூனிட்ஸுக்கு முக்கியமாக ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இல்லைன்னா ஒரு 7 இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 புக்ஸ் இருக்குது. யூனிட் 1 to 5 இந்த புக்ஸை மட்டுமே படித்தாலே போதும். இதில் ஒரு 90% சிலபஸை கவர் பண்ணிடலாம். அப்போ நம்ம லாஸ்ட்டு அந்த யூனிட் 1 to 3 இருக்குல்லையே, அதில் ஒரு முக்கியமான புத்தகம்னா எராக் பரூச்சா. இது வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து லிங்கை கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அந்த லிங்கில் போய் நீங்கள் பை பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த சங்கர் IAS என்விரான்மெண்ட் லேட்டஸ்ட் எடிஷன் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். UPSC எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய டாபிக்ஸ் இதில் கவர் ஆகும். அடுத்தபடி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பை ஏகேடி. அடுத்தது இந்த 4th ஒன் சமச்சீர் கல்வி. அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த சயின்ஸ் அண்ட் பயாலஜியை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் அதில் இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சமச்சீர் கல்வி புக்கு. அடுத்தபடியாக இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பை BK சர்மா யூனிட் 4 and 5. யூனிட் 4க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக ஸ்கூக், ஹோலர் அண்ட் க்ரௌச் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் 4க்கு. அடுத்தது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பை GD கிறிஸ்டியன். அடுத்தது ஓகல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரி, ஸோ இந்த புத்தகத்தை மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் போஸ்டிங்கே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இந்த இதில் ஒரு 4, 5, 6, 7, அடுத்தபடியாக 8 ஓகல்ஸ் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த புக்கு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். அடுத்து நீங்கள் படிக்க கூட வேண்டாம். 6th, 7th, 8th, 9th, 10th அந்த நீங்கள் சும்மா அட்டன் பண்ணாலே போதும். ஒரு 20 மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். அப்போ அந்த 6 to 10th யூனிட்ஸை நீங்கள் படிக்காமலேயே இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை உங்களால் கிராக் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸு பை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துக்கிறேன். வேணும்னா வாங்கிக்கிடுங்க. சரிங்களா? அமேசானில் நீங்கள் இல்லைன்னா இந்த இதை நீங்கள் டைப் பண்ணாலே கூட உங்களுக்கு அமேசானில் இந்த புக்ஸ் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதுலேயே நீங்கள் பை பண்ணி வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இதே போல் இந்த UG டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான புக்ஸையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறமா ஜூனியர் கெமிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அந்த புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.